ரெண்டாவது டைம் வரேன் நான் இங்கே. ஃபஸ்ட்டு தடவை சாப்பிட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டு பிடிச்சி தான் நான் இங்கே வந்தேன். எல்லாம் முருகன் செயல். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக வச்சுருக்கோம்ப்பா. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன் இங்கே. ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து சாப்பிட்ருக்கோம். வெல்கம் டு சையத் குக்கிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்சி தில்லை நகரில் 5வது கிளாஸில் உள்ள நைனா தோசை கடைக்கு தான் வந்திருக்கோம். இவங்கக்கிட்ட 40 வெரைட்டிக்கு மேலே தோசைலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அடையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தோசைக்கு பட்டர் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஆர்டர் பண்ண நெய் ரோஸ்ட் வந்துருச்சு. சரி, சாப்பிட்டு பார்க்கலாம். தோசையோட நெய் சூப்பராக இருக்கு. சாம்பாரோட அந்த இது செம்மையாக இருக்குது. தோசை சான்ஸே இல்லைங்க. குழச்சி அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. நெய்யை சும்மா திருக்கி திருக்கி ஊற்றிருக்காரு. இன்னொரு டிப்பு போவோம். உனக்கும் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். எல்லாம் முருகன் செயல். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக வச்சுருக்கோம்ப்பா. என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குங்க இங்கே? தோசையில் ஒரு 40 வெரைட்டி வரும். ஓகே. அடையில் ஒரு 16 வெரைட்டி வரும். இல்லை, மற்ற கடைக்கும் நம்ம கடைக்கு என்ன டிஃப்ரெண்ட்? கொஞ்சம் அதாவது சொல்லக்கூடாது, கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். எல்லாமே ஜெனின் தான். ஆயிலேருந்து மாவுலேருந்து எல்லாம் சொந்தமாக தயார் பண்ணுறது. வேறு ஆயில் மட்டும் அந்த ஆயில் தான் வாங்குகிறோம். பிறரை பற்றி குறை சொல்லக்கூடாது, அது தப்பு. நம்மள்ட்ட நல்லாயிருக்கும், அவ்வளோதான். சரிங்க. நான் கேள்விப்பட்டு வந்தது ஒன்று நீங்கள் இங்கே மட்டும் தோசைக்கு வெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்காக தான் வந்தோம். அது உண்மை இல்லையா? இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வெண்ணெய் உபயோகப்படுத்துகிறோம். இந்த இங்கே இருக்குது தந்தை, இந்த வெண்ணெய் டப்பா எடுத்து கூட டெய்லி 1 கிலோ. சரிங்க. எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க? இந்த பாருங்க, மந்தரா. எல்லாமே முன்னாடி வச்சுருக்கீங்க? இல்லை, பார்வையில் தான் இருக்கேன். எல்லாமே மந்தரா எண்ணெய் வந்து மந்தரா எண்ணெய் தான். அது வந்து எனக்கு பிடிக்குது. சரிங்க. நான் பிராண்டட்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு அது பிடிக்குது. தோசை எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸு? 25 ஆரம்பித்து 55 வரையிலும் இருக்கும். சரிங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோக்கு ஆரம்பிச்சிங்க தோசை? 5 ரூபாய்க்கு ஆரம்பித்தேன். 5 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு 40 வருஷம். 40 வருஷம் ஓடிடுச்சு. உங்களுக்கு இந்த கடையில் ஸ்பெஷல்லாம் நிறையா ட்ரை பண்ணலாம். A to Z ஸ்பெஷல் தான். எல்லாமே ஸ்பெஷல். சாதா கேட்டாலும் அருமையாக இருக்கும். அதிகமாக வந்து மசாலா தோசை ஓடும்ப்பா. அடை, ஆனியன் அடை நல்லா ஓடும். அது இல்லாமல் மாப்பிள்ளை தோசைன்னு ஸ்பெஷலாக ஒன்று போடுறோம். அதுவும் நல்லது. இப்போ 2-3 போட்டு கொடுத்தாச்சு. அதுவும் கொஞ்சம் நல்லா ஓடும். அதெல்லாம் ஒரு கலவை நம்ம இப்போ கலவை பொறுத்து அதில் வந்து ஒரு 9 வெரைட்டி வரும். அதில் அந்த தோசை 9 வெரைட்டி போடுவோம். இனிப்பு கொஞ்சம் இனிப்பும் சேர்த்துக்குவோம். அப்படியே படிப்படியாக குறையும். ரவுண்டில் இனிப்பு இருக்கும். அடுத்தது வந்து இது இட்லி பொடி இருக்கும், அப்புறம் ஆனியன் இருக்கும், அப்புறம் அந்த பொடிகள் வகையில் இட்லி பொடியை தவிர மீது எல்லாம் நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணுறது. 7:30 10:30. அதன் பிறகு இருக்கும் வெரைட்டிலாம் முடிஞ்சு போய்டும். பசியோடு வர்றவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஏதாவது தருவோம். பொதுவாக அதிகமாக ஃபோன் ஆடுறது. அதை பாருங்கள், ஃபோன் பேசுகிறாப்புல பாருங்கள். ஃபோன் ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன் கால் வரும்?
நிறையா வரும்ப்பா. எவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்களாக கொடுப்பீங்களா இல்லை அவங்களா வந்து வாங்கிட்டு போயிருவாங்க? அவங்களே வாங்கிப்பாங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க. நாங்கள் வந்து இங்கே ஒரு பொதுவான இடத்துல வச்சுருக்கோம். சில நேரங்களில் கடை வைக்க முடியாது, ஏதாவது ஒரு காரணமாக எடுக்க சொல்லுவாங்க, எடுத்துருவோம். அதுக்காக அவங்கள்ட்டே நாங்கள் சொல்லிவிடுவோம். வர்றப்போ ஃபோன் பண்ணிட்டோம். ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வருவாங்க. இப்போ முந்தா நாள் தான் நேற்றானே ஈரோட்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. நேற்று ஈரோட்லேருந்து வந்திருந்தாங்க. இங்கே சாப்பிட்டுட்டு பாம்பே நேரம் போயிருப்பாங்க. 9 மணிக்கு 18 மணி நேரம் 1800 கிலோமீட்டர். ஐயர் ஆமாம். இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகணுங்கிறதுக்காகவே வருவாங்க. நான் அப்புறம் கூட கேட்டேன், என்ன எவ்வளோ நேரம் ஆகும், நீங்கள் எப்படி வந்துடுறீங்களா காலைன்னு? 1800 கிலோமீட்டர் தான்ப்பா, 18 மணி நேரத்தில் போயிடுவோம். வாங்க தம்பி, வாங்க வாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாப்பிள தோசை. ஏய், அவன் பாவண்ட கேமரா பண்ணா வீடியோ எடுக்கணும்னா நம்ம சாப்பிடலாம்டா. ஏன்னா அவன்கிட்ட பாவம் கொண்டு போயிட்டு இருக்க. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு. ஐயா ஐயா வாய் ஊறுதாடே. கொஞ்சம் விடல. நேரம்டா. ஸ்டாண்ட் வாங்கி என்ன ஸ்டாண்டை போட்டு வச்சுட்டு வந்துடுறேன். அங்கே நீங்க அறவே கூடாது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டூ வீலர் அப்படி தூக்கிட்டு போயிடுவாங்க. கையில் பிடிச்சி எடுத்துட்டு போயிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து தோசை வந்து ஸ்வீட்டாக இருக்குது. 2-3 லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. 9 லேயர் மொத்தம் கொடுத்துருக்காங்களாம். ஆனால் கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். தோசை வந்து ஸ்வீட்டு, பொடி, காரம் எல்லாமே சேர்ந்துருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு ரவுண்டு போவோம். எல்லாத்தையும் நான் ரவுண்டு தான் பெற்றுருக்கேன். போதும், 4 வாட்டி கை வைக்காத தோசையில் அப்படியே ரிவ்யூ பண்ணிட்டு தோசை. வெங்காயம், இந்த பொடி எல்லாத்தோட டேஸ்ட்டும் தெரியுது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பொடி ஃப்ளேவரும் அந்த என்ன தோசை? பொடி தோசை. உங்களுக்கு தெரியாதா பொடி தோசைன்னு? பொடி நல்லா இருக்கு. எண்ணெய் ஃப்ளேவரும் நல்லெண்ணெய் ஃப்ளேவரும் பொடியோட ஃப்ளேவரும் நல்லா தெரியுது. சூப்பராக இருக்கு. 2-3 தோசை சாப்பிடணும்னு தோணுது. ஓனர் தான் ஒத்துக்க மாட்டார் போல. கடை ஓனர் இல்லை, யூடியூப் ஓனர், கம்பெனி ஓனர். வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா. முருங்கைப்பொடி தோசை ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் நல்லா நிறைய பொடியை கொஞ்சம் தெறிக்க விட்ருக்காரு. நல்லா இருக்குது. நெய் பட்டர் என்னென்னமோ ஊற்றிருக்காங்க. நமக்கு அது தேவையில்லை, நமக்கு டேஸ்ட்டாக இருந்தால் போதும். பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. சும்மா அந்த சட்னி, தக்காளி சட்னி தான் தெறிக்க விடுதுங்க. பூண்டு என்னென்னமோ போட்டிருக்காங்க. 2வது டைம் வரேன் நான் இங்கே. ஃபஸ்ட்டு தடவை சாப்பிட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டு பிடிச்சி தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தோசையும் கலப்பு பொடின்னு சொல்லிட்டு கொடுப்பாப்புல. சூப்பராக இருக்கும். எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். நல்லா ஒரு ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு நல்ல ஸ்பாட் இது. நீங்கள் எத்தனை நாள் அந்த தோசை கடைக்கு வரீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தார். அப்போ வந்து சாப்பிட்டது எண்ணெயிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு யூஸ் பண்ணி புதுசாக எல்லாமே நமக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்துட்றது. ஃபுட்டும் அதே மாதிரி ஹைஜீனிக்காக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வயிற்றுக்கு இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அதனால் நம்ம புதுக்கோட்டையிலேருந்து வரப்போ ரெகுலராக இங்கே வந்துடுறது. நாங்கள் உங்களுக்கு இங்கே சாப்பிட்டதில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி? கலப்பு பொடி பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் சப்பாத்தி ரோல் ஒன்று பண்ணி கொடுப்பாரு அந்த ஐயா. சப்பாத்தி ரோல் நல்லா வித்தியாசமாக இருக்கும். எங்கேயும் அது மாதிரி ரோல் கிடையாது. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன் இங்கே. இது வரைக்கும் எனக்கு நைட்டில் வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணதில்லை. இவர்கிட்ட ஒரு 45 வெரைட்டி தோசை இருக்குது. எல்லா தோசையும் ஆல்மோஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் ஃபேமிலியோட எல்லோரும் வந்து சாப்பிட்ருக்கோம். வெளியூர்லேருந்துலாம் வந்து சாப்பிட்றாங்க. முன்னாடி இந்த கடை வேறு இடத்துல இருந்தது, மேரேஜ் தேட்டர்கிட்ட. இப்போ இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் இந்த கடை தெரியாமல் நான் வந்து தேடி அலைஞ்சிருக்கேன். இப்போ நான் இங்கே பக்கத்துலேயே குடி வந்துட்டேன். இங்கே இந்த கடையில் வந்து மேக்ஸிமம் வீக்லி 2 தடவை வந்து சாப்பிடுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கும். வீட்டில் என்னென்ன வெரைட்டி செஞ்சு சாப்பிட்றாங்களோ அந்த வெரைட்டியை விட ஃபஸ்ட் கிளாஸ் வெரைட்டிலாம் இங்கே இருக்கும். வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நம்ம போய் சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்துக்கிட்டா காலையில் எந்த வயிற்றுக்கு இது வரைக்கும் தொந்தரவே வந்ததில்லை. உங்களுக்கு ஸ்பெஷலுங்கிற தோசை எதுன்னு இருக்குது? ஸ்பெஷலாக நான் முருங்கை பொடி தோசை சாப்பிடுவேன். ப்ளஸ் கலப்பு பொடின்னு ஒன்று வச்சுருப்பார், பட்டர் கலப்பு பொடின்னு. அது சாப்பிட்டு பாருங்கள். நான் அடையிலே பொடி போட்டு சாப்பிடுவேன். இங்கே ஸ்பெஷல் அடை அண்ட் தோசை. அடையில் பொடி போட்டு சாப்பிடுவோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க கொடுக்குற அந்த சைடிஷ்ஷு, சட்னி, இந்த பொடி தோசை அதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப பசியாக இருக்கும்போது ஒரு அடை 2 பட்டர் தோசை அப்படிலாம் சாப்பிட்ருக்கேன். நார்மலாக சாப்பிடும்போது ஒரு தோசை, ஒரு பட்டர் அடை, இந்த முருங்கை பொடி அது எஸ்பெஷலி இவங்க வந்து பொடி தான் ஃபேமஸ் இவங்கள்ட்ட. பொடி அந்த போடும்போது அந்த டேஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சாப்பிடும்போது. இங்கே நிறைய பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்க, நிறையா தங்கியிருக்காங்க. அவங்களாம் ரெகுலராக சாப்பிட்ற ஆளுங்களும் இருக்காங்க. இங்கே வந்து டெய்லி வந்து சாப்பிட்ற ஆளுங்களாம் இருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சு வயிற்றுக்கு எந்த உபாதையும் வந்ததில்லை இது வரைக்கும். நான் சாப்பிட்றதில்ல, அவங்களும் சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் இங்கே தான் கூட்டிகிட்டு வருவேன் சாப்பிட்றதுக்கு. கொடுக்குற ப்ரைஸுக்கு குவாலிட்டி நல்லா இருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி இருக்குது. நம்பர் 1 கொடுக்குற ப்ரைஸ்க்கு பெட்டராகவே குவாலிட்டி கொடுக்குறாரு. இங்கே வண்டி கடையில் சாப்பிட்றது, ரோட் சைடில் சாப்பிட்றது, கையாந்தி பவனில் சாப்பிட்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் ட்ரிச்சி இவங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சாப்பிட்டதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோ முடிய போகுது. கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தில்லை நகர் 5வது கிளாஸில் வனசக்தி விநாயகர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஆலமரத்து நியர் நைனா கடை இருக்கும். டெய்லி நைட்டு 7 to 10. ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, மீது எல்லா நாளும் உண்டு. மறக்காமல் திருச்சிக்கு வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தில்லை நகர் 5வது கிளாஸில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.